சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி வாக்குமூலம், நீதிபதி அதிரடி தீர்ப்பு. தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக தற்போது அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்துள்ளது. விஜய் அவர்கள் இன்று கரூர் செல்வதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும், அவரை சிறையில் அடைத்த பிறகுதான் நான் கரூர் செல்வேன் என்றெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது விஜயின் திட்டம் பலிக்கவில்லை. தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக திமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் திராவிட மண்ணில் செந்தில் பாலாஜி வென்றுவிட்டார் என்று புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த துரோகம் ஸ்டாலினுக்கு மிக பெரும் அளவில் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிங்கப்பூரில் உள்ள மிக முக்கியமான தொழிலதிபருக்கு தொடர்பு இருக்கிறது என்ற உண்மையை வாக்குமூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுப்பதற்கு பிறகுதான் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கரூரின் கும்பல்கள் தற்போது சிறை செல்லாமல் தப்பிப்பதற்கும் தன்னை கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சொத்துக்கள் அனைத்தும் பறிபோகிவிடும் என்ற அச்சத்தில் தற்போது பணத்தை யாரிடமிருந்து பெற்றோம் என்பதை வாக்குமூலமாக தெரிவித்து விட்டார். தாவேகாவின் எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான நபருக்கு தொடர்பு இருக்கிறது, இதனால்தான் காவல்துறை அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸை அனுப்பியிருந்தாங்க. தொடர்ந்து திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கொண்டிருந்த ஸ்டாலின் மற்றும் திமுகவின் முக்கியமான அமைச்சர்களுக்கு பேரிடியாக வந்தது என்னவென்றால், வெறும் கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் விஜய் அவர்களின் தாவேகா வெற்றி அடைந்து முதலமைச்சராக விஜய் அமர்ந்துள்ளார். இதனால் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமருவது தாவேகாவின் பெரும் கனவாக இருந்தது. தொடர்ந்து மக்கள் திமுகவின் எதிர்ப்பு அலையின் காரணமாக தாவேகாவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள். இதனால் தொடர்ந்து தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் போடப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களின் கரூர் கும்பல்கள் ஒட்டுமொத்தமாக சிக்கியது. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோரின் பெயர்கள் எஃப்ஐஆரில் இல்லாததால் சில நிபந்தனைகளோடு தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் 180 கோடி பணத்தை கொடுத்து தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு சதி திட்டத்தையும் போட்டிருக்கிறாங்க. இதற்கு முக்கியமான ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்தான் இந்த சதியை செய்ததாக சொல்லப்படுது. இதற்கு பின்னால் தான் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் இருப்பதாக கைது செய்யப்பட்ட 9 நபர்களும் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார்கள். மேலும் சிங்கப்பூரில் இருந்து அந்த ஆதாரம் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் கைப்பற்ற வேண்டும் என விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த ஆதாரம் மட்டும் கைப்பற்றிவிட்டால் திமுகவின் எதிர்காலமே இல்லாமல் செய்துவிடலாம், செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட 15 வருடங்கள் சிறையில் அடைத்து விடலாம் என விஜய் தற்போது மும்முரமாக இதில் இறங்கியிருக்கிறார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? கிட்டத்தட்ட திமுக 7 இடங்களில் கூட வெற்றி அடையாது. திமுக தற்போது தனித்துதான் போட்டியிடும். கூட்டணி கட்சிகளான விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இல்லை. மேலும் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5வது வெற்றி அடைய வேண்டும். அப்படி வெற்றியடைந்தால் மட்டும்தான் திமுக தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். மக்களும் திமுகவை நம்புவார்கள். ஆனால்
திமுக ஸ்டாலினை தற்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. உதயநிதியே ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தோற்றால் திமுகவின் நிலைமை மோசமாகிவிடும் என பயந்து கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அவருக்கு 100% வாக்கு வங்கி எந்த தொகுதியில் இருக்கிறது என்பதை கேட்டறிந்து வருவதாகவும், தேர்தல் களம் காணுவதற்கு 2வது முறை பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினா மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்ற கேள்விகளும் தாவேகாவின் நிர்வாகிகள், மக்கள், பொதுமக்கள் அனைவரும் தற்போது கேட்டு வருகிறார்கள். திமுகவில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆட்சியை கவிக்க சதித்திட்டம் போட்ட கரூரின் கும்பல்கள் தற்போது வசமாக சிக்கியதோடு அதில் சிங்கப்பூரில் உள்ள முக்கியமான நபருக்கு தான் தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பேரம் நடந்தது என வாக்குமூலம் அளிக்கப்பட்ட பிறகே செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் நீதிபதிகள் அவசர வழக்காக இதை விசாரணை செய்ய வேண்டும். திமுக இதில் நேரடியாக தொடர்பு இருந்தால் உடனடியாக தேர்தல் ஆணையம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு திமுக பொதுச் செயலாளர் அவர்களிடம் விசாரணையை நடத்த வேண்டும். முக்கியமான தகவல்களை, ஆவணங்களை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்ந்து தாவேகாவின் ஆட்சியை கலைக்க சதி செய்த திட்டத்தில் திமுகவை முடக்க வேண்டும். திமுகவால் இனி அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் போட்டியிட முடியாத சூழலை உருவாக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டதால தொடர்ந்து அவர் வெளிநாட்டுக்கு எப்போது வேண்டுமானாலும் தப்பி செல்லலாம். ஆனால் அதை நடக்கவிடக்கூடாது. அவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்க வேண்டும். காவல் நிலையத்தில் தினமும் அவர் கையெழுத்து போட வேண்டும். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என ஆராய வேண்டும். அப்படி அதில் போலியான பல விஷயங்கள் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அவரது ஜாமீனும் ரத்து செய்யப்படலாம் என செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்த அளவிற்கு தற்போது மாற்று அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இனியும் திமுகவில் இருந்தால் நிச்சயம் திமுகவால் வெற்றி அடைய முடியாது, தொடர்ந்து தனது சொத்துக்களை பாதுகாக்க முடியாது என்ற காரணத்தால் எப்போது வேண்டுமானாலும் தாவேக்களை இணையலாமா என்ற ஆலோசனையில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டிருக்காராம். தொடர்ந்து ஒரு பக்கம் சேகர் பாபுவும் எப்போது வேண்டுமானாலும் தாவேகாவில் இணையலாம். இப்படி தொடர்ந்து திமுகவில் இருக்கும் முக்கிய எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் தாவலாம் என்கின்ற செய்தியும் ஸ்டாலினுக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது. திமுகவை பொறுத்த அளவிற்கு தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியேறினால் தாவேகாவில் இணைய முடியாது. காரணம், செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல்வாதி. மின்சாரத்துறை மற்றும் மதுபானத்துறையில் கடந்த அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை என சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழலில் ஊறிப்போன செந்தில் பாலாஜி கண்டிப்பாக தாவேகாவில் இணைய வாய்ப்பே இல்லை.